சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்குங்க 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். அந்த 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டுங்க இந்த சின்ன குக்கரில் கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிங்க 2 விசில் இல்லாட்டி 1 விசில் விட்டாலும் கூட வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி தேவையான 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த கறி தண்ணி சேர்த்து ரெண்டையும் கலந்து நம்ம 4 டம்ளர் போடுறோங்க. இன்றைக்கி 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. 1.5 3ங்க. 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 200 மில்லி ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் ரீஃபைண்டு சேர்த்திக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டுங்க தாளிக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காய் 5, பட்டை, பிரிஞ்சி இலை, ரோஸ் முக்கு, கல்பாசி இதெல்லாம் இல்லைங்க. இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறேன். இதை போட்டோடனே கொஞ்சம் பொரிஞ்சோடனே 2 பல்லாரி வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் அறுத்து போட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் வணங்கின முன்னாடி தக்காளி வணக்கிறேன். தக்காளி வணக்கிட்டுங்க நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 1 கை அளவுங்க, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, புதினா, மல்லித்தலை ரவுண்டாக பந்து மாதிரி உருட்டி அறுத்து போட்டுக்கணும். முழுசாக போட்டோம்னா அரைவிடாதுங்க மிக்சிலையும். அதனால் பொடி பொடியாக அறுத்துக்கணும். இப்போ முழுசாக இருக்குதுங்க. அறுத்துட்டு இது எல்லாமே நம்ம அரைச்சிக்கிறேங்க. அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் தாளித்து முடித்த முன்னாடி இந்த அரைச்சி வச்ச விழுதுங்க ஒரு கரண்டி தயிர் கலக்கிங்க நல்லா ப்ரௌன் கலரில் வணக்கணும். நம்ம 1 கிலோவில் 1 டம்ளர் எடுத்து வச்சிட்டேங்க. 2 டம்ளர் போட்டிருக்குறேங்க. இதில் 2 டம்ளர், இதில் 2 டம்ளர் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வணக்கிறப்ப தண்ணி ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினா ரொம்ப ஊறி போயிடும். நம்ம பிரியாணிக்கு வணக்கிறப்ப தண்ணி ஊற்றி அலாசி வச்சுட்டு தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இந்த கறி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். வடித்து எடுத்து வச்சுட்டுங்க இந்த 2 தண்ணி கலக்கிட்டுங்க நம்ம 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றிட்டுங்க இது எல்லாம் வணங்கின முன்னாடி ப்ரௌன் கலரில் வணங்கின பின்னாடி மட்டன் தனியாக அரிச்சு எடுத்துங்க நம்ம வணக்கினதில் கிரேவியில் போட்டுங்க வரமிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா கிரேவி ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம கறியை வணக்கிட்டுங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிடுறோங்க. ஒரு அரைக்கை நம்மளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் கடைசியில் கலந்த பின்னாடி உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பொடி உப்பு கூட ஏதோ ஒன்று போட்டு அளவு பார்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே அந்த அளந்து கிரேவியில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோங்க. ஊற்றின பின்னாடிங்க கொதி வராட்டியும் பரவாயில்லைங்க. நம்ம அரிசி கழுவி வச்ச அரிசியை நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன குக்கரில் இது 2 டம்ளர் தான் வேகுங்க, அடி பிடிக்காதுங்க. அதனால் நான் 4 டம்ளர் போட்டிருக்கறனால இதே குக்கரில் 2 தடவை வைக்க போகிறேங்க. இந்த குக்கரில் சில்வர் குக்கரில் எப்படி வச்சாலும் அடி பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 2 விசில் வேகமாக வச்சு விட்டுறணும். கடைசி ஒரு விசிலுக்கு சிம்மில் வச்சிடலாங்க. விசில் வரலைனாலும் ஒரு 5 நிமிஷத்தில் நிறுத்திட்டுங்க ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும் குக்கரை. அதுக்கப்புறம் திறந்தோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். அது கொஞ்சம் கீழே லேசாக அடி பிடிக்கும். கிளறி விட்டு எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எலுமிச்சம்பழம், நெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு ஊற்றிங்க நல்லா கலக்கி வச்சா சிக்கன் பிரியாணி ரெடிங்க. செய்யும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நம்ம போடுறோம்.